வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு. இந்த வீடியோ என்ன முக்கியமான பதிவுனா, இன்றைக்கி நம்மளோட கடவுள் கொடுத்ததே ஒரு முக்கியமான நம்ம உடம்புல உறுப்பில் முக்கியமான உறுப்பு நம்ம கண்கள். இந்த கண்கள் நம்ம அந்த உலகத்தை காண்றதுக்காகவும் கொடுத்துருக்காரு. இந்த கண்கள் இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுக்கும்போது கண்களுக்கு பாதுகாப்பாக இமையை கொடுத்துருக்காரு. அந்த இமை மட்டும் இன்றைக்கி பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது. இன்றைக்கி கண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு உலகம் ஃபுல்லாக. ஒரு காலகட்டத்தில் 80-70 வயசில் தான் கண்ணுக்கு பிரச்சனைக்கு போவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கண்ணாடி போடுவாங்க. காலங்கள் மாற மாற இன்றைக்கி நம்மளுக்கு டிவின்னு ஒன்று டெலிவிஷன் வந்ததோ, லைட் வெளிச்சம் வந்ததோ, அந்த கண்களுக்கான பிரச்சனையும் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த பிரச்சனை இன்றைக்கி மக்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் தீர்வு கண்ணாடி, ஆப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இதுதான் உட்கொள்கிறோம் தவிர இதுக்கு தீர்வு நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. சரி, உணவு மூலிமா சாப்பிட்டா சில பேர் சொல்லுவாங்க, நிறைய காய்கறி சாப்பிடுங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க சொல்லுவாங்க. சாப்பிட்டா கண் பிரச்சனை சரியாகும். ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி காய்கறிகள்லாம் இன்றைக்கி சத்தாக இருக்குன்னா 6 மாதம் விளைய காய்கறிகள்லாம் இன்றைக்கி 3 மாதத்தில் ஹைப்ரேட் பண்ணி இன்றைக்கி அதுலேயும் சத்துக்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற இன்றைக்கி தினமும் நம்ம தொலைபேசியை பார்க்காம, செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இன்றைக்கி இருக்க முடியாது. அதுக்கான மக்களும் இன்றைக்கி அடிக்ட் ஆகிட்டோம். அதையும் நம்மளை மாற்ற முடியாது. ஆனால் கண்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி 40 வயசு 45 வயசு மேலே தான் எல்லாருக்கும் ஒரு ரீடிங் பிரச்சனை வரும். அது இன்றைக்கி சீக்கிரமாக எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம தொடர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கோம். பார்க்காம நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம அந்த கண்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கண்ணை இதுதான், இவ்வளோ அளவு தான் நம்ம பார்க்கணும், இவ்வளோட வெளிச்சம் தான் நம்ம பார்க்கணும்னு நம்ம கொடுத்த விஷயத்தை நம்ம மாறி. ஏன்னா இன்றைக்கி நார்மலாக பல்பு அன்றைக்கி குண்டு பல்பு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வெளிச்சம் எல்இடி வரைக்கும் இன்றைக்கி நம்ம பல்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வெளிச்சத்தை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சில சூரியனை கொஞ்சம் நேரம் பார்க்கும்போதே நம்ம கண்ணில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி நம்ம முழுசாக அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கு தீர்வு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லா மெடிசன் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்ணாடி போடணும், ஆப்ரேஷன் பண்ணணும். கண்ணை அந்த மாதிரி அந்த நிலை இல்லாமல் நம்ம இயற்கையாக நம்ம கண்ணை சரி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முன்னாடி சொன்ன மாதிரி உணவு மூலியமாகவும் இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. நம்ம வெஸ்டீஜ் இதுக்கான ஐ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வெஸ்டீஜ் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மருத்துவ பிரச்சனைக்கு, நம்மளோட உடம்பு பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. ஆனால் இது கண்ணுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கண்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு கண்கள் ஒரு ஈரப்பசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஈரப்பசை தன்னை நம்மக்கிட்ட எப்படி இமையை நம்மளுக்கு காப்பாற்றுதோ அதுமாதிரி ஈரப்பசம் நம்மளுக்குள்ள கண்ணை காப்பாற்றும். அந்த ஈரப்பசை இன்றைக்கி ட்ரையாக இருக்கனால அது சுத்தமாக நம்மளுக்கு கண்ணோட அந்த அந்த அதோட ஈரப்பதம் இல்லாதனால கண்ணில் இருக்க நம்ம ஒளி பார்க்காம நமக்கு நிறைய பிரச்சனைக்குள்ளே ஆகிட்ருக்கோம். இதுக்கு தீர்வு தான் நம்ம கம்பெனியில் வெஸ்டீஜில் இந்த மாதிரி நம்ம கண்ணில் விட்டமின் பற்றாக்குறை, நம்ம கண்ணில் இருக்க பிரச்சனைகளுக்கு தூரப்பார்வையாக இருந்தாலும் சரி, அது கெட்ட பார்வையாக இருந்தாலும் சரி, கண்ணில் ஒரு எரிச்சல், வீக்கம், இன்றைக்கி மெட்ராஸை இந்த மாதிரி கண்ணுக்கு நிறைய பிரச்சனை தொல்லை கொடுத்துட்ருக்கு. அதுக்கு இந்த தீர்வு தான் இந்த ஐ சப்போர்ட். இந்த ஐ சப்போர்ட் நம்ம இதில் 30 கேப்சூல் இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா ₹575. தினமும் ஒரு கேப்சூல் நம்ம உணவு எடுத்துக்கும் போது நடுவில் இதை எடுத்துக்கிட்டு திருப்பி உணவு சாப்பிடும்போது நம்ம உணவில் சாப்பிட்ற ஒரு சத்துக்கெல்லாம் நம்ம உடம்புல போகும். கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து இன்றைக்கி கண்ணுக்கு என்னென்னா நம்மளுக்கு தேவை அந்த ஈரப்பதம் இது எடுத்து கொடுக்கும். கண்ணில் இருக்க பிரச்சனையை அந்த சத்துக்கள், ஏன்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்கள் போய் சேரும். இன்றைக்கி இதயத்துக்கும் நம்ம முக்கியமான உறுப்புகள் மட்டும்தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த கண்ணுக்கெல்லாம் நம்ம உணவில் மூலிமா சத்து மூலிமா நம்மளுக்கு போகல. இந்த கேப்சூலில் 2 மூலிகை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எடுத்து நமக்கு அந்த சத்து நம்ம கண்ணுக்கு டைரெக்டாக போய் கண்ணில் இருக்க அந்த குறைபாடை சரி பண்ணி இது தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எடுக்கும்போது, கண்டினியூஸாக எடுக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம நிரந்தரமாக தீர்வு ஆகலாம். நண்பர்களே, தேங்க்யூ.